கால் பண்ணேன். சரி சரிங்க. உங்களை நம்பி சொல்றேன், யாருக்கிட்டையும் பப்ளிக் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கும் ஒரு நல்லதாவனே. ம் 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 வீட பக்கத்துல ஒரு வயசான பெரியவர் இருக்கிறாரு. இன்னும் வாய்ஸ் ஒன்றும் டல்லாகுது. வாய்ஸ் டல்லாகுது. இப்போ கேக்குதா? கேட்குது சொல்லுங்க. ஆனா எங்க வீட பக்கத்துல ஒரு வயசான பெரியவர் இருக்கிறாருண்ணே. ஆ ஆ அவருக்குன்னு இருக்கிறதுக்கு இடம் இருந்ததுலன்னு ஒரு கோவில் இடத்துல போய் ஒரு சின்னதா குடிசை போட்டது நின்றாரு. ம் ம் இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஆசீர்வதிச்சு அந்த வீடு கொடுப்பாரு இல்லையா, சின்ன சின்ன வீடு இல்லாத இளைஞருக்கு. ஆமாம். அந்த மாதிரினே இல்லாத இளைஞருக்கு சைட்டு கொடுக்கலான்னு பிளான் போட்டுனே எங்க ஊர்ல உள்ள பழைய கோட்டை இருந்துச்சு. ம் அந்த கோட்டையை டெமாலிஷ் பண்ணி சைட் கொடுத்துருந்தாருண்ணே. அதுல இந்த பெரியவருக்கு ஒரு மூலையில ஒரு சைட் கொடுத்துருந்தாரு. ம் ம் ஆனா இவரு பெரியவர் ஒரு வீட்டு ஆளுகளை சேர்ந்துக்கின்னு இந்த பேஸ்மெண்ட் போடுறாங்க இல்லையா, வீடு கட்டுற போது ம் இது பேஸ்மெண்ட் போடுறப்போ பள்ளத்தை எடுக்கும் போது என்ன ஆயிடுனாக்கானே, ஒரு மூலையில ஒரு மண்ணை பானைக்குள்ளனே ஒரு 5 கிலோட்டோ தங்கமும் ஒரு 1.5 கிலோட்டோ வெள்ளியும் கடிச்சிக்குதுண்ணே. பரவாயில்லையே. ம் கடிச்சிக்கிற பொருளை நான் யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போய் அமாசக பௌர்ணமிக்கு பூஜை போட்டுக்கிறேன் வந்துக்கிறாரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியலண்ணே. ம் ம் அவரு வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து, ரமேஷ் இந்த மாதிரி கடிச்சிக்கிட்டுப்பா, நீ 4 இடத்துக்கு போற, 4 இடத்துல இருந்து வர, ம் ம் ஒரு தெரிஞ்சவர் யாருன்னா இந்த விஷயத்த சொல்லி பாருப்பா, தங்கத்தை ஒரு பாதி ரேட்டு கொடுக்குறான்னு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாருண்ணே அவரு. ம் ம் அதுக்கு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டிலே, எங்க என்ன இருக்கிறாரு அவரை நான் கேட்க பாக்குறேன்னு நான் உங்களுக்கே கால் பண்ணேன். நானும் யாருக்கிட்டையும் பப்ளிக் பண்ணல. அதான் நீங்க வேற, நமக்கு அதை பத்தி என்ன தெரியும்? வண்டியை பத்தி கேளுங்க சொல்லுவோம். அங்க வெள்ளியை பத்தி நமக்கு வந்து அது பெருசா ஐடியாவும் கிடையாது, நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது இல்லையா. ஏன்னா நீங்க அது வந்து பழைய பொருள், பழைய தங்கம் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு போகுது வருது அப்படிங்கிற சூழ்நிலை எதுவும் தெரியல. இது சம்பந்தமா நண்பர் இருக்காங்க, வேணா தருமபுரியில நண்பர் இருக்காங்க, நான் அவனை கேட்டு சொல்றேன். அல்லண்ணே, நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? ம் ம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வேணா காசு கீசு ஒண்ணுமே வேண்டாண்ணே, வந்த பொருளை பார்த்துக்கன்னா ஒரு ஃபேன் கொடுப்பாரு, நீங்க எடுத்துன்னு போய் செக் பண்ணிக்கிங்க. ம் 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 ஓகே கன்ஃபார்ம் ஆச்சுனானே உங்களுக்கு பாதி ரேட்டுக்கு கம்மியாக நான் உங்களுக்கு வியாபாரத்தை பண்ணி தரேன். நீங்க போய் அங்க கடையில என்ன ரேட்டுக்குது அதுக்கு வித்தாக்கா உங்களுக்கு பாதி காசு மீறும்ல. எப்போ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்ல. பொருளுக்குலாம் நம்ம ஆசைப்படுற ஆள் கிடையாது. நமக்கு வேணாம், அவர் பெரியவர்கிட்டே கொடுத்துட வேணாம், அவரே ஏதாவது நல்லபடியாக பார்க்கணும். இல்லைன்னா நீங்க முன்னாடி நின்று செஞ்சு கொடுக்குறதுனால இப்போ 10,000 ரூபா பொருள் வந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்க 10% கமிஷன் வாங்கிக்கிங்க. நீங்க முன்னாடி நின்று செய்யறதுனால வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் பார்த்துட்டு நீங்க இடையில நிற்கிறீங்க. ரமேஷுக்கு மட்டும் அது கரெக்டாக போதும், வடிவேலுக்கு அதில் ஒன்றும் தேவையில்லை. நான் வேணா அது சம்பந்தமா இப்போ நான் அதுக்கு வெளியே சொல்லலான்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தருமபுரியில் அவங்க சொந்தக்காரங்க வந்து நகை கொள்ள ஆசாரி, அவங்கள்ட்ட வேணா அவர் பேசிட்டு வேணா ஓகேன்னாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு அவங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னா